கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். நேற்று தினத்தில் நம்ம ஒரு சத்தியத்தை படித்தோம், அப்படி தானே? இயேசுவானவர் எப்படிப்பட்ட இயேசுவாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம படித்தோம். அவர் ரட்சிக்கும் இயேசுவாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம், சரிங்களா? இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோன்னு சொன்னால், இன்றைக்கும் ஒரு அனுபவ வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு பாடத்தை என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். தலைப்பு என்னன்னு சொன்னால் வில்டர்னஸ் என்கவுண்டர். அதை மாமாட்ட நான் கேட்கும்பொழுது என்ன தமிழாக்கம் பண்ணலான்னு கேட்கும்பொழுது, மாமா வனாந்தர மோதல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் நானும் அக்காவும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த மோதல் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருந்துச்சு. அப்போ என்ன வார்த்தைன்னு சொல்லி நானும் அக்காவும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது வனாந்தர போராட்டம் என்கிற ஒரு வார்த்தை ஒன்று எங்களுக்குள்ளாக கிடைத்தது. ஆகவே ஏதோ வனாந்தர மோதல்ன்றப்ப நீங்கள் எதுவும் வித்தியாசமாக ஒரு புரிதல் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல, இப்படி மாற்றிக்கலாம். அதை வனாந்தர போராட்டம், சரிங்களா? வனாந்தரத்தில் கிறிஸ்துவானவர் ஒரு போராட்டத்தை சந்தித்தார். அந்த போராட்டத்திலிருந்து சில முக்கியமான பாடங்களை நம்முடைய கிறிஸ்தவ அனுபவ வாழ்க்கைக்கு என்று என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம், சரிங்களா? முதலாவதாக, இயேசுவிற்கு ஏன் சோதனைகள் வந்தது? ஏசப்பாவுக்கு ஏன் சோதனை வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல பார்க்கலாம், சரிங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு. எதுக்காக பாடுபட்டாராம்? வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்காக. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு ஏன் சோதனை அவசியமாக இருந்ததுன்னு சொன்னால், அது அவருக்காக மாத்திரமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை எப்படி ஜெயம் பெறணும் அப்படி என்பதற்காக ஆண்டவர் எனக்காக அவர் பாடுபட்டார். நமக்காக ஒரு மாதிரியை பின்வைக்கும்படி அவருக்கு என்ன வந்துச்சா? சோதனை வந்துச்சு. அப்போ கிறிஸ்துவுக்கு சோதனைன்னு சொன்னால் அங்கே என்ன பாடம் இருக்கும்? நமக்கு ஏதோ அங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு அர்த்தம், நமக்கு ஏதோ அங்கே ஒரு பலன் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, இங்கே வாசிக்கிறோம்னு சொன்னால், நாம் சோதனைகளை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதற்கு அவர்தாமே ஒரு முன் உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு வரக்கூடிய அனைத்து சோதனைகளிலும் நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி அதை நம்ம மேற்கொள்ளணுன்ற அநேக விஷயங்களை அவருடைய சோதனைகளின் வழியாக நமக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பாடங்களை கற்று தருகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ 2வது காரணம், அவர் ஏன் அவருக்கு சோதனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அவரால் உதவி செய்ய முடியும் என்று நம்ம நம்புவதற்காக, அவர்கிட்ட வல்லமை இருக்கு என்பதை நாம் உண்மையாக உணர்ந்து கொள்வதற்காக அவருக்கு சோதனை வந்துச்சான். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையாவது யாராவது நம்மளை திட்டும் பொழுதோ, இல்லை ஒரு அனுபவத்தை நம்ம கடந்து வரும்பொழுது யாராவது நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, இல்லை எதனா பேசுவாங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு என்ன தெரியும், உனக்குன்னு வழி வந்தால் தான் உனக்கு தெரியும், உனக்குன்னு சில அனுபவங்கள் வந்தால் தான் அப்போ நீ புரிஞ்சிக்க சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? ஆனால் இந்த விஷயத்தில் இயேசு அப்படி சொல்லவே முடியாது. ஏசப்பா எனக்கு வராதெல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லவே முடியாது. நம்முடைய எல்லா விதமான சோதனைகளையும் அவர் கடந்து வந்திருக்கிறதுனால அவரால் என்ன செய்ய முடியுமா? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட உதவி பெற முடியும், அவர் உதவி செய்வதில் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு அவருக்கு சோதனை வந்துச்சு, சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், இயேசுடைய வனாந்தர சோதனையிலிருந்து சில பாடங்களை படிக்க இருக்கின்றோம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை நாங்கள் படிக்கிற பொழுது, விசேஷமாக இயேசுவானவருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கிற பொழுது, அடியனுடைய வன்மையினாலோ சொல் வன்மையினாலோ புரிய வைக்க முடியாத தகப்பனே, எங்களுடைய மாம்சத்தினால் அதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் மனத்தாழ்மை அவருக்காய் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவரை தந்தருளும், அவர் எங்கள் மனதில் பேசட்டும், வேண்டிய வசனங்களையும் வார்த்தைகளையும் அருளட்டும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக, இந்த வனாந்தர சோதனையில், இந்த வில்டர்னஸ் என்கவுண்டர் அப்படின்ற விஷயத்தில் ஏன் அந்த சோதனை ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு கவனிக்கலாம்.
இயேசுவானவர் பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் அவருக்கு பல சோதனைகள் தான், அப்படி தானே? அவர் பிறந்த உடனே ஒரு பெரிய சோதனை இருந்துச்சு. என்ன சோதனை? எல்லா குழந்தைகளையும் கொல்லும்படிக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்போ அவர் பிறந்தது முதல் அவருடைய கல்வாரி சிலுவை வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான சோதனைகள் தான் அவரை தாக்கி கொண்டிருந்தன. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே சோதனை களம்தான். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே சோதனை களம்தான். ஆனால் இந்த சோதனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சோதனை, மிக மிக அவசியமான சோதனை என்று நாம் வேத வசனங்கள் வழியாக கண்டுகொள்ள முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சோதனை வனாந்தரத்தில் 40 நாள் ஏசப்பா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. பிசாசு அவரை சோதிக்கிறான். நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோதனையில் இயேசுவானவர் யார் நேரடியாக சந்திக்கிறாருன்னு சொன்னால் சாத்தானை நேரடியாக சந்திக்கிறார். பிசாசு அவரை சோதிக்க வந்தான் இருக்கும், இல்லை சோதனைக்காரன் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? மத்தேயு 4:10 சொல்வார், அப்பாலே போ சாத்தானே. அப்ப இந்த சோதனையில் பிசாசினுடைய அல்லது சாத்தானுடைய மற்ற தீய தூதர்கள்லாம் வந்து அவரை சோதிக்கல, இல்லை மற்ற ஏதுகரங்கள் அவருக்கு சோதனை தரத்துக்கு வரல. மாறாக யார் நேரடியாக வந்திருக்கிறான்னு சொன்னா சாத்தான் நேரடியாக வந்திருக்கிறான். இதை குறித்து எதிர்க்கட்சி எழுதும் அழகாக எழுதுறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த போராட்டத்தில் அடங்கியுள்ள பிரச்சனையை தூதர்களிடம் ஒப்படைப்பது அளவிற்கு மிஞ்சினதாக இருந்தது. இயேசுவை சோதிக்க வேறொரு தூதனை அனுப்புவது ரொம்ப கஷ்டமான காரியம்பா, அது மிஞ்சின காரியம். இந்த போரை அவன் நேரடியாக நடத்தியாக வேண்டும். யுகங்களின் வாஞ்சை அதிகாரம் 12 வாசிக்கிறோம். அப்ப ஏன் இந்த சோதனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சோதனைன்னு சொன்னா சாத்தான் நேரடியாக கிறிஸ்துவை சோதிப்பதற்காக வந்திருக்கிறான். அது எப்படி வந்தான் தெரியுங்களா? அவன் யாருன்னு சொன்னா ஒளியின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, பரலோகத்தில் உள்ள ஒரு தேவதூதனின் வடிவில் இரட்சகரிடம் ஒருவன் வந்தான். அவன் ஒரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருந்தாலும், அப்ப பிசாசு சாத்தான் எப்படி வரான்னு சொன்னா சாத்தா மாதிரி வரல, ஒரு ஒளியின் தூதனாக ஏதோ ஒரு நன்மை செய்ய விரும்புகிற தூதன் போல ஏசப்பாட்டை வந்து என்ன செய்யறான்னு சொன்னா அவரை ஆளுகை செய்வதற்காக சோதிப்பதற்காக வருகிறான். அப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்களா ஏன் இந்த சோதனை முக்கியம்னு சொன்னால்? முதலாவது விஷயம், சாத்தான் என்ன பண்ணுறான்? நேரடியாக இயேசுவை சந்திக்கிறான். ரெண்டாவது, இந்த சோதனை ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னு சொன்னால் இந்த சோதனையின் பொழுது ஏசப்பாவுடைய நிலை வேறு, சாத்தானுடைய நிலை வேறு. ஆண்டவர் நேருக்கு நேர் இப்போ சாத்தானை சந்திக்கிறாரு. இதற்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்துச்சு. எங்க பரலோகத்தில் ஒரு போராட்டம். அங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் லூசிஃபர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நேருக்கு நேர் ஒரு யுத்தம் நடக்குது. அங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு யாருன்னு சொன்னா சேனையின் அதிபதி, கமாண்டர் ஆஃப் ஹெவன், அப்படி தானே? பரலோகத்தின் அதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் அங்க நிற்கிறார். சாத்தான் யாரா நிற்கிறான்? அப்ப ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவ தூதனாக இருக்கிறான். அப்ப பரலோகத்தில் போராட்டம் வரும்பொழுது ஏசப்பா யாருன்னா ஒரு சீஃப் கமாண்டர், அவர் ஒரு சேனையின் அதிபதி. இயேசு அப்படியா நிற்கும்பொழுது சாத்தா எப்படி நிற்கிறாங்க? அவன் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவ தூதன் போல, ஒரு சிருஷ்டியை போல அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அங்க ஏசப்பாவோட சண்டை போட்டான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த வனாந்தர போராட்டத்தில் யார் அதிபதின்னு சொன்னா சாத்தான் உலகத்தின் அதிபதியாக தன்னை பாவித்துக் கொண்டிருக்கிறான். ஏசப்பா யாரு? அவர் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை போல ஒரு சிருஷ்டியா வந்திருக்கிறார், அப்படிதானே? அப்ப ஏசப்பா சீஃப் கமாண்டரா இருந்து சண்டை போடுறது வேற. இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா அந்த ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படியே அந்த நிலைமை. அங்க ஏசப்பா தளபதி, அவன் சாத்தா சிருஷ்டியா இருந்தா. இப்ப இங்க சாத்தா யாருன்னு சொன்னா உலகத்தின் அதிபதி. எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். சாதா ஆண்டவரை பார்த்து சொல்றான், எனக்கு இவைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு ஆதாம் அவன் வீழ்த்தினானோ அன்றைக்கு ஆதாம் எந்த ஒரு படைப்பிற்கெல்லாம் ராஜாவாக அதிபதியாக இருந்தானோ அவனை வீழ்த்தின பொழுது அந்த அதிகாரத்தில் யார்கிட்ட கொடுத்துட்டான்? சத்துருட்ட கொடுத்துட்டான்.
அந்த ஏசப்பாவன் சொல்கிறார் பாருங்க, யோவான் 14:30 வாசிக்கிறோம், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்போ ஏசப்பா கூட சொல்கிறார், அவன் என்னன்னு சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி. அப்போ இந்த போராட்டத்தினுடைய நிலை புரியுதுங்களா உங்களுக்கு? சாத்தான் இங்கே அதிபதியாக நிற்கிறான், ஏசப்பா ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒப்பான ஒரு சிருஷ்டி போல நிற்கிறாரு. பிரின்சிபாலாக இருக்கும் பொழுது, இல்லை ஒரு தலைவராக இருக்கும் பொழுது, இல்லை ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆளுகை வேறு, அப்படி தானே? அதே அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு சாதாரணமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு போராட்டம் வந்து எப்படி சந்திப்போம் நம்ம? அப்படிப்பட்ட நிலையில் தான் யார் இருக்கிறாருன்னு சொன்னால் கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அப்போ ஏசப்பா அதிபதியாக இப்போ இல்லைங்க, அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு அவர் யுத்தம் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க? ரெடியாக நிற்கிறாங்க. சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த வனாந்தர போராட்டம் என்பது ஏதோ சாதாரண போராட்டம் கிடையாது. ஒன்று, இந்த போராட்டத்தில் ஆண்டவர் ஜெயித்தாருன்னு சொன்னால் அவர் மீண்டும் அந்த அதிபதி அல்லது மீண்டும் அந்த அதிகாரத்தை மீட்டு எடுத்துடுவார். ஆனால் தோற்று போயிட்டாருன்னு சொன்னால் நித்தியத்திற்கும் சத்துரு அதிபதியாக இருக்க போகிறான். நீ அதிபதியா, நான் அதிபதியா? ஏன்னா ஆதாம் முதல் எல்லார் வரைக்கும் சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் பாவத்தில் வேலை செஞ்சிட்டான். ரோமர் 5:12 வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அப்போ ஒருவன் ஆகிலும் என்ன செய்யலன்னு சொன்னால் சத்துருனுடைய சோதனைக்குள்ள ஜெயித்து வெளியே வரவே முடியல, எல்லாரும் தோற்று போயிட்டாங்க. ரோமர் 3 வாசிக்கிறோம் பாருங்க, நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ இந்த ஒரு போராட்டத்தில் ஏசப்பாவும் தோற்று போயிட்டாருன்னு சொன்னால் கதை முடிஞ்சு, கதை முடிஞ்சு. சரிங்களா? ஒரு வாசத்தை நான் வாசிக்கிறேன் அப்புறமேட்டா. இந்த சோதனையில் ஏசப்பா தோற்று போயிருந்தார்பான்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எலன் வைட் அழகான ஒரு மேற்கொள்ள எழுதுறாங்க, பின்னாடி காமிக்கிறேன். அதற்கு முன்னதாக சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் நடைபெற்ற இந்த யுத்தம் அதிபதிக்கான போராட்டம். யார் அதிபதியாக வரப்போகிறாங்க? எல்லாரையும் வீழ்த்திட்டான், இவரை வீழ்த்திட்டான்னு சொன்னால் அவன் முழு உலகத்துக்கும் நிரந்தர அதிபதி ஆகிடுவான், அவ்வளோதான். ஆனால் ஒருவேளை இவரை தோற்கடிக்காம இவன் தோற்று போவான்னு சொன்னால் ஏசப்பா நிரந்தர அதிபதியாக வந்துடுவார். சரிங்களா? அதாவது இந்த விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் இதை கவனித்திருக்கலாம். ஒரு கிரிக்கெட் விளையாட்டாக இருக்கலாம், இல்லை எந்த விளையாட்டாக இருக்கலாம், கடைசி ஓவர் எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு. இப்போ அடிக்கிறதுக்கு ஒரு 5 ரன் தான் இருக்குது, 6 பால் இருக்குன்னா அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு, அப்படி தானே? கடைசி ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, 5 ரன் தான் வேணும், 6 பால் இருக்குது. ஒவ்வொரு பாலும் அவருக்கு எப்படி இருக்கும்? ப்ரெஷியஸான ஒரு பாலாக இருக்கும். அந்த கடைசி ஓவர் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கும், அப்படி தானே? கபடி எடுத்துக்கோங்க, கொக்கோ எடுத்துக்கோங்க, எல்லாரும் அவுட் ஆகிடுவாங்க, கடைசி ஒரு ஆள் இருப்பார், அவர் மட்டும் போயிட்டு ஒருத்தன் தொட்டுட்டு வந்துட்டார்னா இன்னொருத்தன் வந்துடுவான். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைசியாக ஒரு பிளேயர் விளையாடுவார், அவர் பேரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அதுபோல் ஏசப்பா கடைசியாக அவர் பேரில் சீட்டு விழுந்திருக்குது. அவர் மாத்திரம் ஜெயித்துட்டாருன்னு சொன்னால் முடிஞ்சிங்க. நித்தியத்திற்கும் ஜெயத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியும், ஆனால் அவர் தோட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு. அப்போ இந்த போராட்டம் எவ்வளோ முக்கியமான போராட்டம் பார்த்தீங்களா? மிக முக்கியமான ஒரு போராட்டம். சரி, இந்த போராட்டத்தின் வழியாக நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்றைக்கி எல்லா சோதனையும் நம்ம படிக்க போகிறதில்ல, முதல் சோதனையை மாத்திரம்தான் படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த முதல் சோதனை படிக்கும் பொழுது முதல் வசனம் என்ன சொல்கிறது கவனிக்கலாம். மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மார்க் 1:12 வாசிக்கிறோம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். இப்போ ஏசப்பா அந்த வனாந்தரத்துக்குள்ள சோதனை காலத்துக்குள்ளே போகிறார். யார் போகும்படி ஏவுறாங்க? இல்லை யார் அவரை கொண்டு போகிறாங்க? வசனம் சொல்லுகிறது ஆவியானவர், அப்படி தானே? சரி, 2 வகையான சோதனை இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னால் யாக்கோபு 1:14 வாசிக்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். 2வது சோதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். 2 வகையான சோதனை இருக்கு. ஒன்று யார் தருவா? ஒன்று நம்முடைய சுய இச்சையினால் நாமளே அந்த சோதனைக்குள்ளே போய் விழுந்து போகிறோம். 2வது ஒரு சோதனை இருக்குது. அது என்ன சோதனை? ஏசப்பா நம்மளை சோதிப்பார், நம்ம சோதனைக்குள்ளே நடத்துவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் யார் சோதனை கொடுத்தா? தேவன் அவரை சோதித்தார்.
அப்போ 2 வகையான சோதனை இருக்குது. இந்த 2 வகையில் ஏசப்பா எந்த சோதனையுடைய ஆதாரத்தின் வழியாக போகிறாரு? 2வது சோதனை, ஆண்டவர் அவரை நடத்துகிறார். அந்த சோதனைக்குள்ள ஆவியானவர் அவரை கொண்டு போனார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன் இந்த கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன்னு சொன்னால், எதில் வெற்றி வரும், எதில் வெற்றி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனால் வழி நடத்தப்படுகிற எல்லா சோதனைகளிலும் நாம் வெற்றி பெறுவது அதிக நிச்சயமாமே. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஏன் ஒரு சோதனையில் சிக்குண்ட கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களா போய் தேடி அதில் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் வேதாகம் முழுக்க யோசிச்சு பாருங்களேன். வேதாகம் முழுக்க யாரெல்லாம் தேவனால் சோதனைக்குள்ள நடத்தப்பட்டாங்களோ அவங்க ரொம்பவே எளிதாக ஜெயம் பெற்றிருக்கிறாங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க ஆண்டவர் கேட்கும் பொழுது ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? அந்த சோதனையில் அவர் எளிதாக கடந்து போக முடிஞ்சது. சில கடினமான அனுபவங்கள் இருந்தாலும் அந்த சோதனை வழியாக வெற்றி இலக்கு அடைந்தார். யோசேப்பு வெற்றி இலக்கு அடைந்தாரா இல்லையா? பவுல் அடைந்தாரா இல்லையா? ஆனால் அப்படியே மாறா யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் சுயத்தினால் இழுக்கப்பட்டு சோதனைக்குள்ளே போனாங்களோ அவங்களால மீண்டு வரவே முடியல. உதாரணத்துக்கு சிம்சோன் எடுத்துக்கோங்க. அவனுடைய கண்களுக்கு ஒரு பொண்ணு அழகாக தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். உடனே ப்ரொபோசல், உடனே மேரேஜ், உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு. கண்கள் இழுக்கப்பட்டு போகிறான், கடைசி வரைக்கும் அவனால் ஜெயிக்க முடியல. உண்மையா இல்லைங்களா? தாவீது தன்னுடைய பலவீனத்தில் ஒரு விஷயங்களை செய்கிறான், மீண்டு வரவே முடியல. அப்போ இன்றைக்கு ஒரு கேள்வி ஆண்டவர் உங்களோடு கூட வைக்கிறாங்க. நமக்கு வர சோதனைகள் எல்லாம் நாமவே தேடிக்கொண்டதா இல்லை ஆண்டவர் அழைத்து செல்கிறாரா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நிறைய நேரத்தில் என் சோதனைகளை ஜெயம் பெற முடியலன்னு சொன்னால், எல்லா சோதனைகளிலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நாமளா பார்த்து, நாமளா கேட்டு, நாமளா விருப்பப்பட்டு போய் மாட்டிக்கிறோம் பாருங்கள். அங்கே ஜெயம் பெறுவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கார், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் ஆண்டவர் வழி நடத்துகிற பொழுது இந்த சோதனை எப்படி தெரியுமா இருக்கும்? எளிதாய் ஜெயம் பெறக்கூடிய, வல்லவரை சார்ந்திருக்கக்கூடிய வழியாக இருக்கிறதுனால ஈஸி என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெயம் பெற முடியும். இப்போ முதல் விஷயம், நமக்கு வர சோதனைகள் ஆண்டவர் நம்ம அழைத்து செல்கிறாரா, நாம போய் அந்த புதக்குழியில் விழுறோமா? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்தில் என்னதான் நடக்குது? நாமளா போய் விழுந்துட்டு ஐயோ வலிக்குது, ஐயோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? இதுலேருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்டுறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே இது நீர் என்னை அழைத்து செல்லுகிற பாதையா இல்லை நானாக விரும்பி போகிற பாதையா, எனக்கு தெளிவுபடுதுன்னு சொல்லிட்டு ஒரு கணம் ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் அழைத்து செல்வாருன்னு சொன்னால் அங்கு வெற்றி நிச்சயம். நாமவே விழுவோம் என்று சொன்னால் மீள்வது எழுவது கடினம் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, முதல் சோதனையும் முதல் பாடமும். முதலாவது சோதனை என்ன சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். முதல் சோதனை என்னன்னு சொன்னா, சோதனைக்காரன் பிசாசு வந்து ஏசப்பட சொல்றான், ஏசப்பா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இப்ப கேள்வி, இயேசுவானவர் ஏன் கல்லை அப்பமாக மாற்றவில்லை? அவர்கிட்ட வல்லமை குறைவாக இருக்கிறதுனால மாற்றலையா, இல்லை அது செய்ய முடியாத காரியம் என்பதனால செய்யலையா? மூணாவதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னால், செய்ய சொன்னது யாரு? அதனால அவர் செய்யலையா? வேற யாரை கேட்டதை செஞ்சிருப்பாரு. ஆனால் யார் சொன்னது? இப்போ சாத்தான் சொல்லியிருக்கான், அதனால செய்யலையா? வேற யார் கேட்டாலும் கூட செய்வேன், ஆனால் நீங்கள் கேட்டால் செய்ய மாட்டோம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது போல் ஏசப்பா வேற யார் கேட்டாலும் செஞ்சிருப்பாரு, ஆனால் சாத்தான் கேட்டதுனால அவர் செய்யலையா? அப்படியா? இந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் ஏசப்பா கல் அப்பமாக மாற்ற முடியாது? எங்க தண்ணியை ரசமாக மாற்றக்கூடிய தெய்வங்க, திராட்சை ரசத்துக்கு திராட்சை வேணும், திராட்சையே வேணாம் அவருக்கு, ஒரு தண்ணியை கூட ரசமாக மாற்ற முடியும். உண்மைதானே? ஆனால் அவருக்கு இந்த கல்லை அப்பமாக மாற்றுவதற்கு எவ்வளோ பெரிய லேசான காரியம், அது ரொம்ப லேசான காரியம், அப்படி தானே? ஆனால் ஏன் ஏசப்பா கல்லை மாற்றலை, அப்பமாக மாற்றலை தெரியுமா? மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, சரிங்களா? இந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன அஸ்திபாரத்தை நான் போட ஆசைப்படுறேன். ஏன் ஏசப்பா கல் அப்பமாக மாற்றலை, இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சின்ன அஸ்திபாரம். எப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம சோதனைக்குள்ள வழி நடத்துகிறாரோ அந்த சோதனைக்கு முன்னதாக அவர் தம்முடைய அன்பை நமக்கு அழகாக வெளிப்படுத்தி காமிச்சிருப்பார்,
சரிங்களா? சோதனைக்கு முன்னதாக எப்பொழுதுமே தேவ அன்பு என்னப்படும்? வெளிப்பட்டிருக்கும். சில உதாரணங்களை கவனிக்கிறேன் பாருங்களேன். ஆதாம் ஏவாள் சோதனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவருடைய அன்பை எப்படி காமிச்சிருந்தாரு? 6 நாள் படைப்பு. யாருக்காக? ஆதாமுக்காக, ஏவாளுக்காக. அப்படி தானே? உண்மையா இல்லைங்களா? ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் எனக்கு 2வது குழந்தை, சரிங்களா? இந்த 2வது குழந்தை பிறக்கும் பொழுது என்னுடைய பெரிய மக, நான், என்னுடைய ஒய்ஃப் எல்லாரும் பாப்பாவுக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்து வாங்கி வைக்கிறோம். அப்படி தானே? ஏசப்பா ஆதாம் ஏவாள் 6வது நாள் பிறக்க போகிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆதாமுக்கு வந்தால் இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்த்து டிசைனாக மரங்கள், செடிகள், பூக்கள் எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காரு. அப்படி தானே? ஏதோ 6 நாள் படைப்பு, ஏதோ படைப்பு மாத்திரம் கிடையாதுங்க. அவர் ஆதாமுக்கும் இந்த மனுக்குலத்துக்கும் அவர் அன்பு அழகாக காமிச்சிருக்கிறார். அவன் எழுச்சி பார்க்கும்போது இருட்டாகவே இருக்கக்கூடாது. அவன் எழுச்சி பார்க்கும் பொழுது அவனுடைய தேவை சந்திக்கக்கூடிய எல்லாமே அவனுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு காத்துலேருந்து, வெளிச்சத்துலேருந்து, வாசனையிலேருந்து எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். எவ்வளோ பெரிய அன்பு அது! உண்மையா இல்லைங்களா? ஆண்டவர் இந்த அன்பெல்லாம் காமிச்சிட்டு கடைசி இன்னொரு அன்பையும் காமிக்கிறார். ஆதாமே, உனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுக்க ஆசைப்படுறேன். நல்ல மனைவி, புத்தியுள்ள மனைவி, கர்த்தர் அருளும் ஈவு. அப்படி தானே? ஒரு கிஃப்டா. அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட் அது? ஆதாம், நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆதாம், ஐ லவ் யூ ஸோ மச், நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறேன். என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? ஏவாளை கொடுத்தாரு. கர்த்தர் அருளும் ஈவு. அப்படி தானே? அப்போ ஆதாமுக்கு அவருடைய அன்பை எல்லா விதத்துலையும் காமிக்கிறார். ஏவாளுக்கும் அப்படி தான் காமிச்சார். இதெல்லாம் காமிச்சிட்டு தான் அவர் சொன்னார், இந்த விளக்கப்பட்ட கனியை என்ன செய்யாத, புசிக்காத. அப்போ சோதனை வரும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கும். அந்த சோதனை அவன் பிரிந்து போயிடக்கூடாது, அந்த சோதனையில் ஆண்டவர் விட்டு அவன் விலகி போயிடக்கூடாது என்பதற்காக கேலப் மகனே உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எண்ணற்ற அடையாளங்களினால என் பேரில் இருக்கிற அன்பு அவர் வெளிப்படுத்துவார். இன்னொரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன் பாருங்க. ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கை பலி செலுத்த கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை எவ்வளோ நேசித்தார் என்பதற்கு அவனுடைய முதிர் வயதில் ஒரு குமாரனை கொடுத்தார். அப்படி தானே? அவர் அன்பிற்கு ஆதாரம். அவனுடைய இயலாமையில், அவனுடைய இல்லாமையில் ஒரு குமாரனை கொடுத்துருக்கிறார். இப்போ இவன் பேரில் கூட அன்பெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காமிச்ச பிற்பாடு ஒரு 17 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட வாலிப பருவத்தில் இருக்கும்பொழுது ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, ஆபிரகாமே, உன் மகனை எனக்கு தருவியா? அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஒரு சோதனை வரும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை வெளிப்படுத்தி இருப்பார். தானியேலோட நண்பர்களுடைய அந்த அக்னி சொல்லி எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த அஸ்திபாரம் நிச்சயமாகவே எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இயேசுவிற்கு பிதா வெளிப்படுத்திய அன்பு என்ன? அவர் இப்போ சோதனை களத்துக்குள்ளே இருக்கிறாரு. இந்த சோதனை களத்துக்கு முன்னாடி அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கணும். என்ன அன்புன்னு சொன்னால், மார்க் 1ஆம் அதிகாரம் 9 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் என்ன வசனம் வாசிக்கிறோம்? இப்போ, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்ப 40 நாளுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன சத்தம் வந்துச்சு? இயேசுவே, நீங்க என்னுடைய ரொம்ப ரொம்ப நேசகுமாரன், நான் நேசிக்கிற குமாரன், நீங்க, உங்களை நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதா தாமே அவருடைய திருவாய் மலர்ந்து பேசியிருக்கிறாங்க. ஞானஸ்தான வேலையில் நீங்கள் என்னுடைய நேசகுமாரன். இப்போ ஏசப்பாவுக்கு பிதா எவ்வளவு அன்பானவராக இருக்கிறாரு, இயேசு அவருக்கு எவ்வளோ அன்பானவராக இருக்கிறார் என்பதற்கு பிதா தாமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சாட்சி கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரான்னு சொன்னால், பிதாவின் அன்பை சந்தேகிக்கும்படி அந்த சோதனை இருந்தது. அவன் கேட்குறான், நீர் தேவனுடைய குமாரனா?
ஏங்க 40 நாளைக்கு முன்னாடி தான் இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப 40 நாள் கழித்து இவருடைய பசியான வேலை வருகிற பொழுது சாத்தான் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன் சொன்னா இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும் என்று சொல்றான். இதை புரிய மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. யுகங்களின் வாஞ்சை என்ற புத்தகத்தில் எல்லாம் அழகாக எழுதுறாங்க, நான் வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த வார்த்தைகள் அவனது மனதில் மிகுந்த கசப்பையும் எரிச்சலையும் உண்டு பண்ணுகின்றன. என்ன வார்த்தை? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அவனுக்கு பிடிக்கவே இல்லையா அந்த வார்த்தை. ஏசப்பா தேவனுடைய குமாரன்ற வார்த்தை அவனுக்கு பிடிக்கவே இல்லையா, சரிங்களா? அவனது குரலின் தன்மையில் முழுமையான நம்பிக்கையின்மையின் ஒரு உணர்த்துதல் உள்ளது. அவன் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்த்துதலை கொடுப்பதற்காக அந்த வார்த்தையை சேர்க்கிறானா, நீங்க தேவனுடைய குமாரனா? அடுத்தது அவன் எழுதுறாங்க பாருங்க, தேவன் அவரது சொந்த குமாரனை இவ்விதமாக நடத்துவாரா? தேவன் அவருடைய குமாரனை வனாந்தரத்தில் காட்டு விலங்குகளுக்கு இடையில் உதவியாளர்கள் இல்லாமல் சௌரியம் இல்லாமல் விட்டு விடுவாரா? அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று தேவன் கருதி இருந்தால் அவரை இப்படிப்பட்ட நிலைமையில் வைக்க மாட்டார் என்ற எண்ணத்தை தூண்டுகிறான். ஏசப்பா 40 நாள் பசியுற்று பலவீனமாக இருக்கிறாரு, யாருமே கூட உதவி செய்கிறது கிடையாது, காட்டு விலங்குகள் மத்தியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ சாத்தான் சொல்கிறான், எங்க உங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? கூட யாராக இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. கூட என்ன தான் இருக்குது? மிருகங்கள் தான் இருக்குது. தேவனுடைய குமாரன் எப்படி தான் இருப்பாரா? பார்த்தீங்களா உங்களுடைய பலவீனம் எவ்வளோ மேலோங்கி இருக்கிறது? உங்களுடைய பலவீனம் நடக்க கூட முடியல, சோர்ந்து போயிருக்கிறீங்க. தேவனுடைய குமாரன் சொன்னால் எப்படி தெரியுமா இருப்பார்? இப்படிப்பட்ட நிலைமையில உங்களுடைய தேவனை வைப்பாரா? நீங்க அப்படிப்பட்ட தேவனுக்கு குமாரனா? தேவனுடைய குமாரன் இப்படி தான் இருப்பாரான்னு சொல்லிட்டு அவருடைய நிலைமையை கருத்தில் கொள்ளுவதற்காக சாத்தானா செய்கிறான்னு சொன்னால் தூண்டிக்கொண்டே இருக்கிறான். அந்த அன்பை எப்படியாவது சந்தேகப்படணும். அவர் அன்பை சந்தேகப்பட்டாருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அந்த வார்த்தையின் மீது, எந்த வார்த்தை? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையின் மீது அவரை சந்தேகம் கொள்ள செய்வதே சாத்தானின் நோக்கமாக இருந்தது. மனமடிவு, அதிகமான பசி ஆகியவர்களின் வலிமையினால் கிறிஸ்து அவரது பிதாவின் மீது உள்ள விசுவாசத்தை இழந்து அவருக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் என்று அவன் நம்பினான். அவர் இதை செய்திருந்தால் ரட்சிப்பின் திட்டம் உடைந்திருக்க கூடும். நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, அவர் தோற்று போயிருப்பார்னா என்ன இருக்கும்? அவ்வளோ திட்டமே முடிஞ்சு போச்சு. அப்ப சாத்தான் என்ன சொல்ல வந்தான்னு சொன்னா, ஏதோ கல்ல அப்பமா மாத்துங்கன்னு சொல்லலை, ஏதோ அவனுடைய வார்த்தையில அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா, தேவன் இப்படிப்பட்ட நிலையில் ஒன்று வைத்திருப்பாரா, நீயே ஒரு அற்புதம் செஞ்சு பசியை போக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவரை ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு தூண்டுகிறான். அப்ப சாத்தானுடைய நோக்கம் என்ன? ஏசப்பா பிதாவுடைய வார்த்தையை சந்தேகிக்கணும். அவர் கைவிட்டாரா? அவர் அப்பம் கொடுப்பாரா? அப்பம் இல்லாமல் என்ன சாப்பிட பிழக்க வைப்பாரா? சரி சரி கஷ்டம் தான் போல இருக்கு, பேசாமல் இந்த கல்லை அப்பமா மாறும் அப்படின்னு சொல்லணுன்ற ஒரு தூண்டுதலை சாத்தான் கொடுக்குறான். ஆனால் ஏசப்பா இந்த தூண்டுதலுக்கு என்ன செய்யல? அவர் இடம் கொடுக்கவே இல்லை, சரிங்களா? நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் எப்படி விழுத்தினா? இதே போல தான் விழுத்தினா. பாருங்க, ஆதியாகமம் 3:1 வாசிக்கிறோம். அது ஸ்திரீயை நோக்கி, 4வது லைன்ல வாசிக்கிறேன், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? தேவன் சொன்னாருன்னு கேட்கல, தேவனுடைய குமாரனே ஆனால் சொன்னதுண்டோ அப்படின்னா என்ன? ஒரு கேள்வியை வைக்கிறான். தேவன் சொல்லியிருக்கிறாரா? எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, இதை மட்டும் விலக்கி இருப்பாருன்னா அவர் எப்படிங்க அன்பா இருப்பாரு? 99 கொடுத்தவர் ஒன்றும் கொடுக்க மாட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சாப்பிட்டாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவர் அன்பில் உங்களை கண்டிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை சந்தேகிக்கும்படி, அவருடைய வார்த்தைகளை மட்டாக யோசிக்கும்படி சாத்தான் தூண்டினான். சரிங்களா? என்ன பாடத்தை நம்ம இதிலேருந்து படிக்கிறோம்? ஏசப்பா பிதாவுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு அவரா ஒரு அற்புதத்தை செஞ்சு அவருடைய சுயத்தினால ஒரு நன்மையை பெற அவர் வாஞ்சிக்கவே இல்லை, ஆசைப்படவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் இப்படி தான் செயல்படுகிறான், அப்படி தானே? சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க செய்யக்கூடிய சோதனைகள் எத்தனை?
நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் எத்தனை முறை ஏசப்பா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு சோதனை வரும்பொழுது ஆண்டவர் கைவிட்டுருவாரா, ஆண்டவர் செய்வாரா, ஆண்டவர் செய்ய மாட்டாரா, என்ன வருதா இல்லைங்களா? வேதாமத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாம். எத்தனை வாக்குத்தத்தம்? 8000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள். இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருடைய அன்பை பற்றி சொல்லுகிறது, அவர் எனக்காய் செய்யப்பட்டிருக்கிற மன்னிப்பை குறித்து பேசுகிறது, கிருபையை பற்றி பேசுகிறது, மீட்பை பற்றி பேசுகிறது. ஆனால் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? எத்தனை முறை அவர் மன்னிப்பார்? அந்த வார்த்தையை சந்தேகிக்கப்படுறோமா இல்லையா? எத்தனை முறை என்னுடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கையின் விளிம்பிற்கு நான் சென்று இருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமா என் குடும்பத்தை ரட்சிக்கவே மாட்டார், இவனா திருந்த போறான், இதுவா திருந்த போது, இவரா மாற போறார் அப்படின்னு சொல்லி நபர்களையும் சூழல்களையும் பார்த்து இயேசுவானவரால் செய்ய முடியாது என்று சொல்லி அவரையும் அவரது வார்த்தையின் வல்லமையை நான் புறந்தல் இருக்கிறேன். சாத்தானுடைய பெரிய திட்டமேங்க அவரை சந்தேகப்பட வைக்கணும். நீ யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள எந்த சண்டை கூட பிரிச்சிடலாம், ஆனால் எந்த சண்டை பிரிக்க முடியாது தெரியுமா? சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதான், கஷ்டம்தான். அந்த லென்ஸ் அவங்க போட்டுட்டாங்கன்னு சொன்னால் கலட்டவே முடியாது அவங்களால. இதே போல தான் சாத்தான் ஆண்டவரை சந்தேகப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாத்திரம் மனிதர்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க என்னுடைய இறையாக மாறிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மனதிலிருந்து யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நம்ம சோதனைகளால் தாக்கப்படும் பொழுது அவரை நம்பி அந்த வார்த்தையினால் பிழைக்க ஆசைப்பட்டிருக்கிறோம், இல்லை அவரை சந்தேகப்பட்டிருக்கிறோமா? நிறைய நேரத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு ஓய்வு நாளில் பரீட்சையோ இல்லை வகுப்போ வரும் பொழுது போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எல்லை வந்த பிற்பாடு என்ன பண்ணிவிடுவாங்க? இல்லை எக்ஸாம் எழுதி தான் அவனை வேறு வழி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அவரை சந்தேகப்படுறாங்க. ஆண்டவர் எப்படி இந்த இடத்துல எனக்கு கிருபை செய்வார், இந்த இடத்துல எப்படி அதை மாற்றி போடுவார், மாற்றாம இருப்பாரா, மாற்றி போடுவாரா, பல குழப்பங்களுக்குள்ளே போயிட்டு ஆண்டவரை சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயம் வருதா இல்லைங்களா? ஏசப்பா பிதாவை சந்தேகப்பட்டு ஒரு நன்மையை பெறணும்னு அவர் ஆசைப்படவே இல்லைங்க. நம்மளும் அப்படி தானே இன்னைக்கு ஆண்டவரை எத்தனை முறை சந்தேகப்படுறோம். அதெல்லாம் சந்தேகப்பட்டு நாம ஒரு விஷயத்தை ஒரு சொல்யூஷனை தேடி என்ன செய்யறோம்னு சொன்னால் அநேக விஷயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ முதல் சோதனை கற்றுத்தரக்கூடிய முதல் பாடம் என்னன்னு சொன்னால், அவர் சந்தேகப்படக்கூடிய மனம் இருக்கிறதா? சாத்தான் ஜெயிக்கிறாங்க. உங்களுடைய இழப்புகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஏசப்பா நிச்சயமா என்னுடைய நன்மைக்காக செயல்படுவார் நம்பிக்கை இருக்கிறதா? பிரைஸ் காட். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் ஆமாம் எல்லாருக்கும் அது போல எனக்கும் வருது அப்படின்னு சொல்லி ஒரு புலம்புலும் தேவன் பேரில் ஒரு அவநம்பிக்கையும் தேவனை சந்தேகம் கொள்ளக்கூடிய நினைவில் இருக்கிறதா? சேட்டன் ஹேஸ் ஓவர்கம். அவன் ஜெயித்துட்டான், அவ்வளோதான். இப்போ யோசித்து பார்க்க முடியுதா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை சந்தேகப்படுறோமா, இல்லை அவரை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்கிறோமா? தேவன் மீது அவர் நம்பிக்கை அடைந்து அவரது அன்பை பற்றி கேள்வி கேட்கும்படி நாம் சோதிக்கப்படுகிறோம். சோதனைக்காரன் கிறிஸ்துவிடம் வந்ததைப் போலவே நம்மிடமும் வந்து நமது பலவீனங்களையும் குறைபாடுகளையும் நம்முன் வரிசைப்படுத்தி வைக்கிறான். நமது ஆத்துமாவை அதரியப்படுத்தி தேவனின் மீதுள்ள நமது பிடியை உடைக்கலாம் என்று நம்புகிறான். அவன் என்ன செய்கிறானா? பார்த்தியா, நீ ஆண்டவரை பின்பற்றுறியாமே, ஆலயத்துக்கு போறியாமே, காணிக்க கொடுக்குறாமே, ஊழியம் செய்கிறாமே, இப்படி தான் உன் வாழ்க்கை இருக்குமா? உன் வாழ்க்கையில் இவ்வளோ இழப்பு வருமா, இவ்வளோ துக்கங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நம்முடைய இழப்புகளையும் நம்முடைய பலவீனங்களையும் வரிசைப்படுத்தி காட்டுறான். காட்டிட்டு இப்படி தான் ஒரு தேவனை பின்பற்றினா ஆண்டவர் நடத்துவார் எல்லாரையும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் மேற்கொள்ளுகிறதா, நம்பிக்கை மேற்கொள்ளுகிறதா? ஏசப்பா 7 அழகாக எழுதுவாங்க, நான் பிதாவுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு வருகிற நன்மையை காட்டிலும் நானா ஒரு அற்புதம் செஞ்சு அதனால் வரக்கூடிய இழப்பு அதிகம், அது எனக்கு வேணான்னு சொல்கிறேன். தானியேலை பற்றி படிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளும் ராஜாக்கள் என்ற புத்தகத்தில் எழுதுகிறாங்க, அந்த ராஜா கட்டளை போடுறாரு, என்கிட்ட மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும், உங்கள் தெய்வத்திட்ட வழிபடக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. தானியேல் என்ன தெரியுமா பண்ணாராம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் மரணத்தை நான் அதிகமாக நேசித்திருந்தேன் என்றார். என்ன சொல்கிறாரு?
அவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிறத காட்டிலும் அதனால எங்கே தூக்கி போடுவாங்களா, வரட்டும், அதை நான் விரும்புகிறேன்னு சொன்னாராம். ஏசப்பா தான் சொல்கிறார், என் பிதாவை சந்தேகப்பட்டு அவருடைய வார்த்தையை நான் சந்தேகப்பட்டு ஒரு நன்மையை பெறணுமா, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு அவர் பிதாவோடு உறவில் ஸ்திரமாக இருந்தார். இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாங்க, பிள்ளைகளா, விசுவாசிகளே, நீங்களும் நானும் அப்படி ஒரு உறவுக்குள்ளே இருக்கிறோமா? என்னை முற்றிலுமாய் நம்பக்கூடிய, என் வார்த்தைகளை நம்பக்கூடிய அளவிற்கு நீங்கள் என் கூட பழகி இருக்கிறீங்களா? எல்லா சூழலையும் நம்ப முடிகிறதா? எல்லா காரியத்திலையும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்றதை நம்ப முடியுதா? ஆண்டவர் கேட்குறாங்க, நாம் நம்பிக்கையினால் சத்ருவை ஜெயிக்கிறோமா, இல்லை அவநம்பிக்கையினால் சத்ருவை ஜெயம் பெற செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் சோதனையும் இரண்டாவது பாடம், சரிங்களா? இரண்டாவது பாடம், ஏசப்பா முதல் சோதனை எப்படி ஜெயித்தாராம்? மத்தேயு 4:4 வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஏசப்பா எப்படி அந்த சோதனைக்காரனை ஜெயிக்கிறாருன்னு சொன்னால், எந்த வாக்குவாதமும் பண்ணல, எந்த ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளேயும் போல, ஒரே வார்த்தை சொல்கிறாரு, எழுதியிருக்கிறதே. எப்பா அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஏதோ சாப்பாடு தான் என்னை உயிர் வாழ வைக்கிறதா? இல்லை, அவர் வார்த்தை கூட என்னை உயிர் வாழ வைக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வேத வசனங்களை மேற்கோள் காட்டி ஜெயிக்கிறார். ஏசப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தது, அவர் பிதாவை ரொம்பவே நம்பினார். ரெண்டாவது அவர் எதை தெரியுமா நம்பினார்? அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வேதாகமத்தின் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் அவர் நம்பியிருந்தார். அந்த வார்த்தையின் வல்லமை ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சோதனையினால் தாக்கப்படும் பொழுது சூழ்நிலைகளையும் சுயத்தில் உள்ள உங்களது பலவீனங்களையும் பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை பாருங்கள், அவைகளின் வலிமை முழுவதும் உங்களுடையதாக உள்ளது. ஏசப்பா போல அவர் சூழல்ல யார் நிற்கிறா, சாத்தானை பார்க்கல, அவன் எப்பேற்பட்ட சோதனை கொடுக்குறான் அதை பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் இதெல்லாம் தவிடுபொடி ஆக்கி போடுவதற்கு எதில் வல்லமை இருக்குதா, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யோசித்து நினைவுபடுத்தி சாத்தானை சொல்கிறாராம், எழுதியிருக்கிறதே அப்படின்ட்டு. அப்போ என்ன பாடத்தை நம்ம படிக்கிறோம்? சோதனையான வேலைகளில் நமக்கு வார்த்தையின் வல்லமை ஞாபகத்துக்கு வருகிறதா? நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? நம்ம வார்த்தையின் வல்லமை தான் ஞாபகம் வரும். உண்மையா இல்லைங்களா? ஒருத்தர் நம்மளை திட்டாங்கன்னு சொன்னால், நான் பேசப்படுற வார்த்தை எவ்வளோ வல்லமை இருக்குன்னா பாருங்கள், அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லலாம். என்னென்னலாம் வார்த்தைகள் பேசினா அங்கே காரியம் நடைபெறும், எப்படி பேசினா காரியம் நடைபெறும், ஏன் வார்த்தையின் வல்லமை எனக்கு ஞாபகம் வரும். ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அருளின வார்த்தையின் வல்லமை நமக்கு ஞாபகம் வருதா? ஒரு சில வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 17:4 வாசிக்கிறோம் பாருங்க, ரொம்ப அற்புதமான வசனம். மனுஷரின் செய்கைகளை குறித்து, யாருடைய செய்கைகள்? நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. மனுஷரின் செய்கைகளை குறித்து, நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்னை காத்து கொள்ளுகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் எப்படி நம்ம தப்பு செய்யாமல் விலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், மனுஷருடைய செய்கையெல்லாம் பார்க்குறேன், ஆனால் நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் யோசிக்கிறதுனால அந்த துர்செய்கைக்கு நான் இடம் கொடுக்கல, அதுக்கு நான் விலக்கி என்னை காத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சோதனையின் போது நினைவிற்கு வரும் என்று சொன்னால், நம்ம சோதனை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். சங்கீதம் 37:31 வாசிக்கிறோம், அவனுடைய வேதம் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும், எப்போ நடைகள் பிசகாது, எப்போ நம்ம வழிகள் தவறி போகாது, எப்போ தவறி போகாதான், அவனுடைய தேவன் அருளிய வேதம் எங்கே இருக்கணுமா, இருதயத்தில் இருக்கணும். சரிங்களா? சங்கீதம் 119:92 வாசிக்கிறோம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே. அப்போ துர்செய்கைகளுக்கு நான் இடம் கொடுக்கலாம், சரிங்களா? என்னுடைய நடைகள் பிசகி போகும், என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். எப்பன்னு சொன்னால், ஒவ்வொரு சோதனையான வேலைகளிலும் ஏசப்பாவை போல அந்த வசனங்களை நினைவுக்கு படுத்துவேன்னு சொன்னால் நான் அதுக்கு உள்ளே போக மாட்டேன். ஆனால் வசனமே எனக்கு ஞாபகம் வரலை, ஆணுடைய வார்த்தை எனக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சோதனைக்குள்ளே விழுந்து போவோம், சோதனைக்குள்ளே நாம் விழுந்து போவோம். சரிங்களா? ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். பயம் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது,
பயப்படாதே. வசனம் நீங்கள் சொல்லக்கூடாது, எங்கே இருக்குன்னு சொல்லலாம், தான் முக்கியம். ஓகே, ஐசாயா 41:10. சரிங்களா? கோபம் ஆட்கொள்ளுகிற பொழுது மனைவிக்கு எனக்கும் பயங்கர காரசாரமான ஒரு வாக்குவாதம் வருது, பயங்கர கோபம் வருது, பேச பேச கோபம் வருது, பேசாமல் இருந்தாலும் கோபம் வருது. சரிங்களா? இப்போ இந்த கோபத்தில் என்ன வசனம் ஞாபகம் வரும்? அப்போ கோபம் கொள்ளலாம்ண்ணே. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபப்படு, ஆனால் அடிச்சிடாத. கோபப்படு, கத்தி எடுத்து கொண்டாத. சரிங்களா? ஓகே, அப்படியா? இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த சோதனைகள்லாம் நம்ம தினந்தோறும் உட்பிரவேசிக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அப்போ கோபம் ஆட்கொள்ளும் பொழுது என்ன வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும்? தேவையற்றதை பேச நினைக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, எல்லாம் கூடி சேரும் பொழுது அவனை பார்த்தியா, இவனை பார்த்தியா, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா, அப்படி அதனால் அவனை பேச ஆசைப்படும் பொழுது என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? என்ன வசனம் என்ன ஞாபகம் வருமா? இல்லை, எனக்கு இப்போது இன்னும் தோணலன்றீங்களா? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சரிங்களா? மன்னிக்க முடியாமல் போகிற பொழுது யாராக வேணாலும் மன்னிச்சிடுவேன், இந்த அம்மாவை, இந்த ஐயாவை, இந்த அண்ணனை, இந்த அக்காவை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கடினம் இருதயம் இருக்கும் பொழுது என்ன வசனம் ஞாபகம் வரும்? இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய அன்றாட சோதனைகள் தானே. அதிகாலை எழும்ப முடியாமல் போகிற பொழுது ஆண்டவர் அதிகாலைன்னு தேடுங்க, என்ன நீங்கள் கண்டடைவீங்கன்னு சொல்லுகிற பொழுது எழுந்திருக்கவே முடியல, தூக்கம் தான் வருது, பெரிய சோதனையாக இருக்குது. அப்படி தானே? எழுப்பி விட்டால் அவங்க மேலே கோபம் வருது. பழிக்கு பழி வாங்க நினைக்கும் பொழுது எத்தனை வசனம் ஞாபகம் வந்துருக்கும்? நீங்கள் மனசுக்குள்ளே யோசிங்களே, மார்க் போட்டுக்கோங்க. 2, 4, 6 கொஸ்டின், எத்தனை மார்க் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? சில நேரத்தில் பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது எங்கே அந்த குச்சி அடி, ஹேங்கர் கிடைக்குதா ஹேங்கரை வச்சு அடி, பெல்ட் கிடைக்குதா பெல்ட்டை வச்சு அடி, எது கிடைக்குதோ அங்கே அடி. என்ன யோசிக்கிறேன்? ஏதோ அடி கொடுத்தா அங்கே மாறிடுன்னு யோசிக்கிறேன். அப்படி ஒரு சூழலில் எனக்கு என்ன ஞாபகம் வரும்? பழமொழி ஞாபகம் வரும். என்ன பழமொழி? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி, இதெல்லாம் ஞாபகம் வரும். யாரோ சொன்ன பழமொழிலாம் ஞாபகம் வரும். ஆனால் வசனம் ஞாபகம் வராது. அப்படி தானே? எனக்கு ஒரு முறை அப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. ஏதோ ஆண்டவர் உதவி செஞ்சார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால. பெல்ட் எடுக்கிறியா, ஹேங்கர் எடுக்கிறியா, குச்சி எடுக்கிறியா, கரண்ட் எடுக்கிறியா, எதை வேணாலும் எடு, பலத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவ ஆவினாலே ஆகும். நீ முதல்ல ப்ரேயர் பண்ண ஆவியானவர்கிட்ட. நானும் தோற்று போகிற இடம் அந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்டவர் உதவி செய்கிறார் இப்போலாம். அப்போ என்ன சொல்ல வரேன்? நம்முடைய சோதனைகளில் ஏசப்பாவை போல வசனங்களை நினைவுபடுத்தி அந்த வார்த்தையின் வல்லமை ஜெயம் பெற வைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட ப்ராசஸ்க்குள்ளே போகிறோமான்னு யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அதற்கான பதில் நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஏசாயா 41 பதிலாக வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கோபம் ஆட்கொள்ளும் பொழுது சங்கீதம் 37 வாசிக்கிறோம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாங்கு செய்யக்கூடிய எரிச்சல் உனக்கு வேண்டாம். எபேசியர் 4 இருக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? பேச நேரிட்டா பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. மன்னிக்க முடியாமல் போகிற பொழுது எபேசியர் 4:32 வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாய் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதிகாலை எழும்ப முடியாமல் போகிறது. ஏசாயா 54 என்ன வாசிக்கிறோம்? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராய் ஆண்டவர் எனக்கு கல்விமான் நாவை தந்துள்ளார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். பழிக்கு பழி வாங்க நினைக்கும்போது 1 பேதுரு 2:23 என்ன வாசிக்கிறோம்? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். 3:9 என்ன வாசிக்கிறோம்? உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் தீமைக்கு தீமையும் சரி கட்டாமல் ஆசீர்வதியுங்கள். இப்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு சோதனைகள் வழியாக கடந்து வரும்பொழுது எதை நினைவுபடுத்த ஆசைப்படுறாரு? வசனங்களை. சரிங்களா? எங்கள் வீட்டில் தினந்தோறும் நாங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் வீட்டை என்ன மாறிட்டாங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் எழுதி வச்சுட்டாங்க, ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு. எப்போல்லாம் நான் எதனாவது கோபப்படுறமோ உடனே அந்த வசனத்தை சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு ராஜாவுடைய முகக்கலையில் ஜீவன் இருக்காங்க அப்படின்வாங்க. என்ன செய்யணும்? இப்போ சரி கோபப்பட வேண்டாம். சோர்ந்து போனால் எங்கள் ராஜாவினுடைய முகத்தில் கலையும், எங்கள் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுதி வச்சதுனால நம்மளால் கோபப்படவும் முடியல, சோகமாக இருக்கவும் முடியல, திட்டவும் முடியல. என்ன சொல்ல வரேன்? வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை இருக்குது. அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்குது. என்னன்னு சொன்னால், the sweetness of the lips increases the learning. உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். அதாவது நம்ம எப்படி பேசுகிறோமோ
அந்த பேச்சை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்களாம், கற்றுக்கிறதுக்கு ஆசையாக வருமா. இப்போ என் புள்ள ஒழுங்காக படிக்கல, அறிவு இருக்க உனக்கு, எத்தனை முறை தான் சொல்லி தருது, அப்படி திட்டினா படிக்கவே வராதான். அந்த உதடுகளின் மதுரம், அப்படியே அவனுக்கு படிப்பு வரலையா, வாங்க நம்ம ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரமான வார்த்தைகளை பேசுங்க, அது அழகாக என்ன பண்ணும், கற்றுக்க ஆசைப்படுமா. இப்படி வசனங்களை எழுதி வைக்கிறதுனால என்ன ஆகிடுது, இப்போ வீட்டில் கோவப்பட முடியறது கஷ்டமாக இருக்குது, திட்டுறது கஷ்டமாக இருக்குது, சோகமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்ல வரேன், எங்கள் வீட்டில் எழுதி வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, அந்த வசனங்கள் அவ்வளோ வளம் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ நம்முடைய சோதனையான ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம வசனங்களை நினைவுபடுத்தி ஜெயிப்பதற்கு அங்கே வல்லமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். சரிங்களா, 31,173 வசனம் எதுக்காக கொடுத்துருக்கிறார், நாம் ஒவ்வொரு சோதனையின் விளையின் பொழுதும் ஜெயம் பெறுவதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ ரெண்டாவது பாடம், மிக முக்கியமான பாடம், ஏசப்பா எப்படி ஜெயித்தார். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏன் நம்மளால் வசனங்களை மனப்பாடம் பண்ண விருப்பம் வர மாட்டேனுது? ஏன் வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி வசனத்தை மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க? சத்ருவுக்கு தெரியும், அவங்க அர்த்தம் புரிஞ்சு அதை மனப்பாடம் செய்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிடுவாங்க. அதே நீதிமொழிகள் 17 நான் ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, நீ அங்கே ஆர்கியூ பண்ண என்ன வந்துடும், சண்டை ஆரம்பிச்சிடும். சண்டை ஆரம்பிச்சதுன்னா அது மதத்தை திறந்து விட்டது போல இருக்குது, அது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டன்றார். இதை நான் படிக்கும் பொழுது இதுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. யார்ட்டையோ ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது இந்த வசனம் ஞாபகமே வரலை. கடைசியில் ஒரு பெரிய பிளவாகி போச்சு. அவர் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு எப்படி ஆண்டவர் ஞாபகம் வராமல் போயிடுச்சு, எனக்கு அந்த அர்த்தத்தோடு புரிய வைக்குன்னு சொல்லிட்டு அதை மனப்பாடம் பண்ணி திரும்ப அடுத்த முறை எங்கெங்கெல்லாம் வாக்குவாதம் எழும்புகிறதோ தவிர்க்க ஆண்டவர் உதவி செய்கிறார். என்ன சொல்ல வரேன், வசனங்களில் வல்லம் இருக்குதுங்க, அவருடைய வார்த்தையில் வல்லம் இருக்குதுங்க. அந்த வார்த்தைகள் தான் இயேசுவை சோதனையிலிருந்து ஜெயிக்க உதவி செய்தது, நம்மையும் ஜெயிக்க உதவி செய்யும். பார்த்தீங்களா, இயேசப்பா எவ்வளோ நமக்காக இப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் வழியாக கடந்து போயிருக்கிறாரு. கடைசியாக மூன்றாவது பாடத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். முதல் சோதனையும் மூன்றாவது பாடமும். சரிங்களா, முதல் பாடம் என்ன, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கப்பா, முதல் பாடம் என்னது, போச்சு என்ன பரிஷா, முதல் பாடம் என்னது, தேவனை சந்தேகப்படாமல் அவரை நம்பி வாழ்வது தான். அவரை சந்தேகப்பட்டு ஒரு நன்மை பெற ஆசைப்படக்கூடாது. 2, அவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு என்ன செய்யும், கிரியை செய்யும். மூன்றாவது பாடத்துக்கு வருவோம். இயேசு எப்பொழுது சோதிக்கப்பட்டார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, எப்பொழுது 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 பசி உண்டான பொழுது. அது எப்படிப்பட்ட பசி? அது ஒருவேளை சாப்பிடாத பசியா, இல்லை ஒருவேளை சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை பசியா? எப்படிப்பட்ட பசி அது? 40 நாள் சாப்பிடலைங்க. 40 நாள் சாப்பிடாம இருந்தால் பசி எடுத்தால் எப்படி ஒரு பசி இருக்குமோ, அந்த ஒரு பசியின் வேலையின் பொழுது யார் வந்தான்னு சொன்னால் சோதனைக்காரன் வந்தான். சரிங்களா, இந்த சோதனையின் பொழுது ஒரு பசி வந்ததுன்னு பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 40 நாளுக்கு அப்புறம் அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சுன்ட்டு அதையும் வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். ஏசாயா 52:14 வாசிக்கிறோம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே. அப்போ எப்படி இருந்தான்னு பைபிள் சொல்லுதுன்னா, 40 நாள் பசிக்கு பிற்பாடு அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருக்கிறது, அவருடைய சரீரம் பலனற்று போயிருக்கிறது. சரிங்களா, ஒரு வாசத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அவரை எதிர்நோக்கி இருந்த போராட்டத்தினால் அவர் மனித இயல்பு சுருங்கிவிட்டது. 40 நாட்களாக அவர் உபவாசம் செய்து செபித்திருந்தார். பசியால் மெலிந்து பலவீனம் அடைந்து மனவேதனையால் களைப்புற்று தள்ளாடி இருந்து அவரால் நடக்க கூட முடியல, அப்படி பலனற்று காணப்பட்டிருக்கிறார். அந்த நேரம்தான் சாத்தானின் வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது கிறிஸ்துவை மேற்கொண்டு விடலாம் என அவன் நினைத்தான். அப்ப எப்பொழுது கிறிஸ்து சோதிக்கப்பட்டார்? அவர் பலனா இருக்கும் பொழுது இல்லைங்க, பலவீனமாக இருக்கும் பொழுது. இதை படிக்கும்பொழுது ஒரு கேள்வி எழுந்துச்சு. 40 நாள் அவன் சோதித்தானா? 40 நாளுக்கு அப்புறம் சோதித்தானா?
என்ன நினைக்கிறீங்க? 40 நாளும் சோதிக்கப்பட்டாரா இல்லை 40 நாளுக்கு அப்புறம் சோதிக்கப்பட்டாரா? சரி, ஒரு குழப்பம் இருக்குது அப்படி தானே. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். மத்தேயு 4, லூக்கா 4, மார்க் 1 உங்களுக்கான விடை அதில் காணப்படும். சரிங்களா? நீங்கள் இன்னும் கூடுதலாக தேட ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் யுகங்களின் வாஞ்சை 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 40 நாளும் சோதிக்கப்பட்டாரா 40 நாளுக்கு பிறகு சோதிக்கப்பட்டாரா என்ற கேள்விக்கு விடை காணலாம். நான் சொல்ல ஆசைப்படலை, நீங்கள் படித்து தேடி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்குறீங்க? அவர் பசியாக இருக்கிற பொழுது அவருடைய உடல், அவருடைய மனம் எல்லாம் பலவீனம் அடைந்து காணப்படுகிறது. சரிங்களா? பசியாக இருக்கும் பொழுது மனசும் பலவீனமாயிடும். பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 வேளை உபவாசம் இருந்துட்டு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா நான் உபவாசம் முடிச்சுட்டு வரேம்மா, கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வைங்கம்மான்னு சொல்கிறீங்க. நீங்கள் உபவாசம் முடிச்சுட்டு போகிறீங்க, அப்போ தான் அம்மா அரிசியை கழுவுறாங்க. எப்படி இருக்கும்? இப்போ எப்படி இருக்கும்? பொறுமை இருக்குமா? உபவாசம் எல்லாம் அன்னைக்கு வீணாக போயிடும். எத்தனை முறை தான் சொல்கிறது? உபவாசம் இருந்துட்டு தானே வரேன்னு சொன்னேன். முன்னமே வைக்க தெரியாது உனக்கு? பொறுப்பு இல்லை, அக்கறை இல்லை, நீ தான் உபவாசம் இருக்க மாட்டேன், நானாக உபவாசம் இருக்கிறல்ல, எதையாவது மதிக்கிறியா எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வார்த்தைகள் அப்படியே அள்ளி கொட்டுவோம் நம்ம. அங்கே எதனா கடலை இருந்தால் எடுத்து வாயில் போடு, முந்திரி கொட்டை இருந்தால் எடுத்து வாயில் போடு, வாழைப்பழம் இருந்தால் வாயில் போடு. ஏன்னா பசி தாங்க முடியல. அப்படி தானே? ஆஃப்டர் ஆல் 2 வேளை பசிக்கு இப்படி நம்முடைய பலவீனம், மனசும் பலவீனமாயிடும், சரீரம் பலவீனமாயிடும். 40 நாள் எப்படி இருக்கிறாரு? பலவீனமாக இருக்கிறார். சரிங்களா? பாருங்க, மிக அதிகமாக பலவீனமாக இருந்த இந்த நேரத்தில் தான் மிக பயங்கரமான சோதனையால் கிறிஸ்து தாக்கப்பட்டார். ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். சரிங்களா? ரொம்ப அதிகமான பலவீனத்தில் இருக்கிறார். இந்த விதமாக கிறிஸ்துவை மேற்கொள்ளலாம் என சாத்தான் எண்ணினான். இந்த கொள்கையினால் அவன் மனிதர்கள் மீது வெற்றி அடைந்திருந்தான். நிறைய நேரம் மனிதர்கள் பலவீனமாக இருக்கும்போது சாத்தான் அவனுடைய தாக்குதலை நடத்தி என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் ஜெயிச்சிட்டான். சரிங்களா? சமீபத்தில் இஸ்ரேல் லெபனான் ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. இப்போ லெபனானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜர்லாம் வெடிக்குது. அந்த கருவி, அது ஒரு செய்தி தொடர்பு கருவி, வாக்கி டாக்கிலாம் வெடிக்குது. இதெல்லாம் அடங்கிறதுக்குள்ளே இஸ்ரேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டு விட்டது. என்ன சொல்ல வராங்க? அவங்களுடைய தாக்குதலில், முதல் தாக்குதலில் அவங்க மீளவே இல்லை. அந்த பலவீனமாக இருக்கும்போது அடுத்த தாக்குதல். அதுபோல் சாத்தான் நம்ம எப்பெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என்ன வரும்? சோதனை வீரியம் கொண்டு வரும். அப்போ என்ன உண்மையை நம்ம முதல் சூழலை கற்றுக்கலாம்? எப்பெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அப்போ என்ன வரும்? சரி, நான் சொல்கிற பலவீனம் ஐயோ முடியலையே அப்படின்லாம் கிடையாது. என்ன பலவீனன்றது நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏசப்பாவுக்கு பலவீனம் எதுன்னு சொன்னால் பசி என்னும் பலவீனம். இப்போ சத்ரு சோதிக்க வரான். நமக்கு பலவீனன்றது பசி இல்லாமல் இருக்கலாம். கோபம்ன்றது பலவீனமா? யாராவது ஒருத்தர் கோபப்பட்டார்னா நிற்க முடியுமா? நிற்க முடியாதா? அதை அவருடைய பலம் நினச்சிக்கணும். அப்படி தானே? ஆனால் உள்ளபடியே கோபம் என்பது என்ன தெரியுமா? அவருடைய பலவீனம். நான் கோபப்படக்கூடிய ஒரு குணம் இருக்குன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பலவீனம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் அதிகமாக உங்களை கோபப்படுத்தும்படி ஏதோ ஒரு சூழலையோ நபரையோ கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். பெருமை என்பது ஒரு பலவீனம். அப்படி தானே? ஏதோ பெருமையாக இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்களா? அது ஏதோ ஒரு பலன் கிடையாது, அது ஒரு பலவீனம். பயம், உணவு என்பதெல்லாம் பலவீனம். அப்போ என்ன பார்க்குறோம்? எப்பொழுதெல்லாம் நம்ம பலவீனப்படுகிறோமோ அந்த பலவீனம் வருகிற பொழுதெல்லாம் யார் பக்கத்தில் நிற்கிறா தெரியுமா? சோதிக்கிறதுக்கு சாத்தான் நிற்கிறான். 2 உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். மோசே 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களோட போராடிட்டே இருக்கிறான். 40வது வருஷம் வரும்பொழுது கொட்டை விட்டுட்டான். ஒரு எரிச்சல், கோபம், பொறுமையின்மை. முடிஞ்சிச்சா கதை? எலியா மிகப்பெரிய அற்புதம் செய்கிறார் கர்மேல் மலையில். ஆனால் முடிச்சுட்டு வரும்பொழுது எசபேலுடைய வார்த்தைகள் பயத்தை ஏற்படுத்துது, முடிஞ்சு போச்சு. அப்போ எப்பொழுதெல்லாம் நம்முடைய பலவீனம் அதிகமாக காணப்படுகிறதோ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே சத்ரு சமீபமாக இருக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் அதே பலவீனமான நேரத்தில் தான், அந்த நிலையில் தான் கிறிஸ்து என்ன பண்ணார்னா ஜெயம் பெற்றார். அதுதான் குட் நியூஸ், அதுதான் காஸ்பல். அப்படி தானே? ஸோ பலவீனமான இருக்கக்கூடிய நேரங்கள் சாத்தான வரவழைக்குன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் கிடையாது. யார் வந்தாலும் பரவாயில்ல, பலவீனமாக இருக்கும்பொழுது கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள். அவரால் ஜெயிக்க முடிஞ்சதா இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் நமக்காக இந்த பாடுகளை கடந்து வந்தார். அதுதான் ஒரு உண்மையான ஒரு சத்தியம். ஏசப்பா பாவம் அறியாத அவர்,
கேலப், உனக்கு ஒரு சோதனை இப்படி வரப்போகுது, அந்த சோதனை எப்படி இருக்கணும்னா நான் சொன்னால் உனக்கு புரியாது, நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாருங்க. அப்போ என்னுடைய ஒவ்வொரு சோதனையிலையும் நான் கிறிஸ்துவை பார்க்க பார்க்க ஜெயம் நிச்சயமாமே. அது இழப்பாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்ட ஒரு நஷ்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவரை பார்க்க பார்க்க. அநேக நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு பிரியமான நபர் இழக்க கொடுத்துட்றோம், இல்லை மரணத்தில் போயிடுறாங்க. எப்படி இருக்கும்? ஏசப்பா யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டிட்டாங்க, அவருடைய தலையில்லாத சரீரத்தை அடக்கம் பண்ண போகிறாங்க. இப்போ ஏசப்பா அந்த செய்தியை கேட்டு என்ன தெரியுமா பண்ணாராம்? அவர் தனிமையாக இருப்பதற்காக அப்படியே வாஞ்சிக்கிறாராம். எங்கேயாவது போய் உட்காந்து ஆண்டுட்டு ஜெபம் பண்ணலாமா, பிதா கிட்ட மனசை கொட்டலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய பிரியமான ஒரு தாசன் யோவான் ஸ்நானகன் அந்த மரணத்தை அவரால் தாங்க முடியல, எப்படா டைம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதிகாலையில் போகிறார், மக்கள் கூட்டம் வந்துடுறாங்க. அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார், மக்கள் கூட்டம் வந்துடுறாங்க. அவரால் தாங்க முடியல, பிதாவுடைய சமூகத்தை தேடி அலையிறார். என்ன சொல்ல வரேன்? நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு இழப்போ துக்கமோ பிதாவின் சமூகம் அவ்வளோ இளைப்பாறுது, அவ்வளோ இளைப்பாறுது. நஷ்டமோ லாபமோ பிதாவின் சமூகம் அவ்வளோ இளைப்பாறுது. ஆகவே கிறிஸ்துவானவர் முதல் சோதனையில் நமக்கு அரிய பெரிய பாடங்களை வைத்திருக்கிறார். நம்ம சோதனை விழுந்து விடாதபடிக்கு எப்பேற்பட்ட விதமான சோதனைகள், எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சத்ருவாக இருந்தாலும் நாம் விழுந்து போகாதபடிக்கு அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசனம் முடிக்கலாமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசனம் முடிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. ஸ்க்ரீனில் நான் போடல, ஸ்க்ரீனில் இல்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தினில சேர கடவும். ஆண்டவர் தாமே தைரியமாக, ஏசப்பா என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் தைரியமாக உங்ககிட்ட வரேன், நீங்கள் ஜெயம் கொடுக்குற தெய்வம், நீங்கள் ஜெயம் பெற்ற தெய்வம், என்னையும் ஜெயத்தின் பதில் அழைத்து செல்லுங்க. சோதனைக்குள் விழாதபடிக்கு அவர்தாமே காக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாம் பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின் வல்லமை அறிந்திருப்போம், அவரோடு பழகுவோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவரை போல சாத்தானை ஜெயிக்க உதவி செய்வாராக. ஆமென். பரிசுத்தர் 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 என்று எந்நேரமும் கொடான கொடி தூதர்களால் போற்றி பாடப்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் தெய்வீக ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் செய்த இந்த மேலான நன்மைக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, வார நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணியை இமைகள் பாதுகாப்பது போல எங்களுடைய வேலைகள், எங்களுடைய போக்குவரத்து, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் அனைத்திலும் உமது மேலான வழிநடத்துதல், உமது மேலான ஆசீர்வாதம், உமது தேவதூதர்களுடைய பாதுகாவல் எங்களோடு கூட இருந்து வார நாட்கள் முழுவதிலும் வழிநடத்தி இந்த ஓய்வு நாளிலும் உமது ஆலய பிரகாரங்களிலே கூடி உம்மை பாடி துதிக்க தொழ, ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல நாங்கள் ஒன்று கூடி வரத்தக்கதாக ஆண்டவர் எங்களை நீர் இப்படியாக வழிநடத்தி வந்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த சபையில் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்திலே, திருப்பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக நீங்கள் இருந்து குடும்பங்களின் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் தேவைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். என் தேவன், அவருடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீர் இடைப்பட்டு அதை நீர் அகற்றி போட்டு நீக்கி போட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானமும் சந்தோஷமும்
நிலவத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வேண்டத்துங்க. தகப்பனே, நாங்கள் இன்றைய தினத்திலும் கேட்ட செய்தி ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு வைத்திருக்கிற உறவிலே இன்னும் ஒருபடி மேலோங்கத்தக்கதாக உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டு உம்மோடு நாங்கள் வைத்திருக்கிற அந்த புரிதலிலே இன்னும் பலப்படத்தக்கதாக இந்த தினத்திலும் அந்த செய்தி எங்களுக்கு வந்தது. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள், இன்னும் வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் சுகத்தாலும் பலத்தாலும் நினைத்து வழிநடத்துங்க. சபையை நடத்தி வருகிற போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் மேலான வரங்களினால் தாளந்துகளினால் நிரப்பி இந்த சபையின் குடும்பங்கள் அனைத்தையும் வழிநடத்த ஆண்டவர் வேண்டிய வல்லமையை போதகருக்கு தந்து வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் பள்ளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். என் தேவன், அனைத்து பள்ளிகளிலும் சபைகளிலும் உமது மேலான ஆசீர்வாதம் வழிநடத்தலும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. கான்ஃபரன்ஸில் ஏற்கப்பட்ட ஊழியங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தாங்கி நடத்துங்க. ஆண்டவரே, கடைசி காலங்களில் வாழ்கிற நாங்கள், எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு இன்று நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தி எங்களுக்கு வந்தது. அதன்படி நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களை பலப்படுத்தி வழிநடத்துங்க. இன்னுமாக எஞ்சி இருக்கிற இந்த பரிசுத்த மணி வேளைகளிலும் நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வழிகளில் நடக்க உதவி செய்யுங்க. வருகிற புதிய வாரத்தையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த எல்லா விதமான நன்மைகளெல்லாம் சுகத்தாலும் பலத்தாலும் நிறைத்து வழிநடத்துங்க. இன்னும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் கேட்க தவறிய எல்லா நன்மைகளையும் நீங்கள் இரட்டிப்பு தவணையாய் தர வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு இரட்சகர் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.